ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட். இன்றைக்கி நம்ம ரொம்பவும் டேஸ்ட்டாக ரொம்பவும் ஈஸியாக கீரை மசியல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு நான் சிறுகீரையை வாங்கி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். ஒரு கட்டு வாங்கினேன். இதில் ஒரு கால்வாசி தான் இதில் சேர்த்துருக்கேன் நான். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். எடுத்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 125 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் இதை மூடி போட்டு மூடி சிம்மில் வச்சிடலாம். அடுப்பை ஆன் பண்ணி இதை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 4 நிமிஷம் சிம்மில் குக் பண்ணால் போதும். ஒரு 4 நிமிஷம் அப்படியே ஆகட்டும். 4 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணலாம். கீரை பாருங்கள், அந்த சாஃப்ட் ஆகிடுச்சு. அதுக்காக தான் மூடுறோம். ஆக்சுவலாக மூடி போட்டு மூடி வேக வைக்கக்கூடாது. பட் ஒரு 4 நிமிஷம் தான். அந்த கீரை ஃபுல்லாக இதாகாது, அந்த சாஃப்ட் ஆகிறதுக்காக. இப்போ இந்த மாதிரி பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு, இது தாங்க முக்கியம் இந்த ரெசிப்பிலேயே. இதுதான் ரொம்ப முக்கியமான இடம். இங்கே மிக்ஸி ஜாரில் ரொம்ப அப்படியே சாஃப்டாக அரைச்சிடக்கூடாது. இது கோர்ஸாக ஒன்றா ரெண்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு 1ல் மட்டும் வச்சு ஓட்டுங்க. சும்மா லைட்டாக 1-2 ஓட்டி எடுக்கணுங்க. இங்கே பாருங்கள், இது நல்ல பேஸ்டாட்டு அரைச்சிடக்கூடாது. அரைச்சிட்டா கண்டிப்பாக இந்த ரெசிபி நல்லா இருக்காது. இந்த மாதிரி திப்பியாக அரைச்சி எடுத்துக்கணும். இதுதான் இதில் ரொம்ப முக்கியம். அவசரப்பட்டு அரைச்சிடாதீங்க. ஸ்லோவாக பொறுமையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானவுடனே கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடித்ததுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 3 சின்ன வெங்காயம், 2 பல்லு பூண்டை சும்மா தட்டி சேர்த்துருக்கேன் நான். இது கூட வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 2 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி அதிகமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த ரெசிப்பியில் என்ன இருக்கணும்னா கண்டிப்பாக காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அதனால் எப்பவும் போடுற வரமிளகாயை விட ஒரு வரமிளகாய் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் தான் இந்த ரெசிபி நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச கீரையை உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு இதை நல்லா கலக்கிடலாம். இதில் முக்கியம் அந்த காரம் தாங்க ரொம்ப முக்கியம். ரொம்ப நேரம் அந்த மசாலா நம்ம போட்ட வெங்காயமெல்லாம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு சும்மா ஒரு வதக்கிட்டு கீரையை உள்ளே சேர்த்துருங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கலக்கிட்டு இதை ஒரு நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுருங்க. அந்த மிளகாய் வெங்காயம்லாம் போட்டு தாளித்தோம் இல்லையா, அந்த தாளிப்பு வாசனை குழம்பு ஃபுல்லாக அந்த கீரை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்காக ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. அவ்வளோதாங்க. ஈஸியாக சூப்பராக ஒரு 10 நிமிஷம் தாங்க ஆகுது செய்கிறதுக்கு. இந்த கீரை நீங்கள் முன்னாடியே க்ளீன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 10 நிமிஷம் தான் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.